வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனினா எங்கள் ஹோஸ்ட் சீக்ரெட் வாஸ் நெருங்க பேருக்கு பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. பேட்மேன் எம்சியூக்குள்ள வர போறாருங்க. ஷாக்க குறைங்க மார்வல் டிசி கிராஸ் ஓவர்லாம் கிடையாது. பேட்மேனா நடிச்ச நம்ம ராபர்ட் பேட்டின்சன் இப்போதைக்கு எம்சியூக்குள்ள வர போற மாதிரி பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த லீக்கை கிளப்பி விட்டுட்டு டேனியல் ஆர்பிகே ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் சோர்ஸ் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் தான் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவரை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் பேட்டின்சன் இப்போதைக்கு கெவின் ஃபேகவே மீட் பண்ணி பேசியிருக்காரா. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல பாசிபிளி இந்த பக்கம் நம்ம ராபர்ட் பேட்டின்சன் ஏதாவது ஒரு முக்கியமான படத்தில் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்வல் 2026ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்டுமே ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கான ப்ரொடக்ஷன் அடுத்த வருஷம் ஆரம்பிக்குங்கிறதையுமே பேசியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த அன்டைட்டில் ப்ராஜெக்ட்டும் ராபர்ட் பேட்டின்சனோட ப்ராஜெக்ட்டும் ஒரே இடத்துல குயின்சைட் ஆகி லீக் ஆயிருக்கு. அந்த சமயத்தில் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அது என்னவா இருக்குன்னு மொத்தமா பிரிட்டன் பண்ணிடுவாமா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருமே இந்த பக்கம் நம்ம மேட்ரிஸ் படங்கள்ல பேட்மேனா பார்த்துருப்பீங்க. ராபர்ட் பேட்டின்சனை மேட்ரிஸ் ட்ரைலஜோட அந்த பேட்மேன் படங்களை முடிக்க போறாரு. அது சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ்லாம் இப்போதைக்கு படுபயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அடுத்த வருஷமே பேட்மேன் 2 வர வேண்டியது, இப்போதைக்கு அதை தள்ளி போட்டிருக்காங்க. 2026 தான் பேட்மேன் 2 வருது அண்ட் 2026 தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் வருது. ஒரே வருஷத்துல ரெண்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல ராபர்ட் பேட்டின்சன் அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவாரம் தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் பேட்மேன் 3யோட அந்த பிரான்சைஸ் முடிகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக ராபர்ட் பேட்டின்சன் டிசியை விட்டுட்டு மாரலுக்கார ட்ரை பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி 2028 பாசிபிளி இந்த பேட்மேன் 3யோட முடியும் போது எம்சியூக்குள்ள புது சாகாங்கிறது கிக் ஆஃப் ஆகும். புது சாகால நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. நிறைய புது கேஸ்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக கெவின் ஃபேகே நிறைய எக்ஸ்பேனை உள்ள கூட்டிட்டு வர ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பாசிபிளி மியூட்டன்ஸ் சாகா தான் கிக் ஆஃப் ஆக போகுதுன்னு தோணுது. ஸோ ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸ் வரும்போது நிறைய புது கேஸ்டிங்கில் முக்கியமாக ஃபேஸ் தெரிஞ்ச கேஸ்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்ல. அதன்படி பாசிபிளி ராபர்ட் பேட்டின்சன் புது எக்ஸ்பேனாக கேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பேட்மேன் 2 and 3க்கு அப்புறம் ராபர்ட் பேட்டின்சனோட அந்த வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரோல் தான் எம்சியூக்குள்ள கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மியூட்டன்ஸ் சாகால ராபர்ட் பேட்டின்சன் வர மாதிரி இருந்தா, அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பேனாக கேட்ச் ஆகிற மாதிரி இருந்தா, எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் பார்க்கும்போது சைக்ளாப்ஸ் தான் சொல்லுவேன். எக்ஸ்பேனோட லீடர் பெர்ஃபெக்டான கேஸ்டிங்காக இருப்பார். இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸ்பேன் 97ல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீனாவும் இருக்காரு. அதே சமயத்தில் பேட்மேனாக ப்ளே பண்ணியிருக்கும்போது எக்ஸாக்டாக சைக்ளாப்ஸும் அந்த பேட்மேன் டோனில் தான் சுத்தக்கூடிய ஒரு கேரக்டர். லைக் அந்த லீடர்ஷிப் பொசிஷனோட கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃபாக தான் இருப்பார். எக்ஸாக்ட் பேட்மேன் கேரக்டரிஸ்டிக் இல்லைனாலும் சில இடங்கள்ல அந்த கேரக்டர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகிற அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ பாசிபிளி இந்த பக்கம் மார்வல் கேஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ராபர்ட் பேட்டின்சனை சைக்ளாப்ஸை கேஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங்காகவும் இருக்குங்க. அண்ட் மியூட்டன்ஸ் சாகான்னு வரும்போது இந்த சைக்ளாப்ஸை அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். ராபர்ட் பேட்டின்சனும் மேட்ரிஸோட அந்த பேட்மேன் மொத்தத்தையும் முடிச்சுட்டு அந்த வேர்ல்டே கை கழுவி விட்டு எம்சியூக்குள்ள ஒரு புது ஸ்டோரியை கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ ரெண்டு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ்ல ரெண்டு மிகப்பெரிய ரோல் ராபர்ட் பேட்டின்சன் ப்ளே பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் அந்த பக்கம் நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலுமே ஜேம்ஸ் கன் டிசியை கூட லிங்க் ஆகவே இல்லை. அது செப்பரேட்டான யூனிவர்ஸ், மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸ். மேட்ரிக்ஸ் அது ஒரு கன்க்ளூஷனோட தான் முடிக்க போறான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால எம்சியூக்குள்ள அழகாவே ராபர்ட் பேட்டின்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுவும் சைக்ளாப்ஸாவே கூட்டிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சைக்ளாப்ஸை தாண்டி என் மைண்ட்ல டக்குன்னு வேற எந்த ஒரு கேரக்டரும் ஸ்ட்ரைக் ஆகல. எக்ஸ்மேனா சொல்றேன், மியூட்டன்ட்டை பார்க்கும்போது. ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ள இவர் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தாருன்னா எக்ஸ்மேன் சைக்ளாப்ஸ் வந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லை ஜஸ்ட் 1 and 10 கேரக்டர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த சமயத்தில் தான் இவருக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஒன்று மாலிக்யூல் மேன், இன்னொன்று பியாண்டர். சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நகரவே போகுது. காமிக்கில் மொத்தம் 2 வெர்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2015 தான் டச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் மாலிக்யூல் மேன் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே எல்லா மாலிக்யூல் மேனும் ஒரே வேரியண்டாக தான் இருப்பாங்க. அந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங்காக இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எம்சியூக்குள்ள ஆங்கர் பீயிங் கான்செப்ட் வந்திருக்கு. பட் அதை காமிக்லேருந்து மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. சீக்ரெட் வார்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மாலிக்யூல் மேன் ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்கன்னா அந்த யூனிவர்ஸே அழிஞ்ச மாதிரி. அந்த வகையில் நம்ம டாக்டர் டூம் எதுக்கு நம்ம ஒவ்வொரு மல்டிவர்ஸாக போய் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இந்த மாலிக்யூல் மேனை மட்டும் போட்டு தள்ளி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா ஈஸியாக இருக்குமே சொல்லி ஏகப்பட்ட மாலிக்யூல் மேனை ஒன்றா சேர்த்து போட்டு தள்ள தான் பிளான் பண்ணுவாங்க. மூளைக்கு ஒரு யூனிவர்சல் மல்டிவர்சல் லெவல் பாம்புங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அல்ல மாலிக்யூல் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூமுக்கு பவர் கொடுத்து அவரை காட்டுமா மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் வார்ஸ் ஒரு மிகப்பெரிய கதையாக போயிட்டு இருக்கும். இந்த கதைகளில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மாலிக்யூல் மேன் ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் மாலிக்யூல் மேனையும் நீங்கள் ராபர்ட் பேட்டின்சனையும் சைட் பை சைட் வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த லீனான லுக் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ மாலிக்யூல் மேனா பாசிபிளி இந்த பக்கம் எம்சிக்குள்ள ராபர்ட் பேட்டின்சன் வரலாம். அது சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு மிக முக்கியமான ரோலை அவர் ப்ளே பண்ணவும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அதே சமயத்தில் பவர்ஃபுல்லாக இருப்பாரு. அண்ட் கொஞ்சம் ஆக்வர்டாகவும் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ராபர்ட் பேட்டின்சன் முக்காவது படங்கள்லாம் அந்த மனுஷன் ஆக்வர்டாக தான் நினச்சிருக்கேன். அந்த காரணத்தினால இந்த ரோலுக்குமே ராபர்ட் பேட்டின்சன் பர்ஃபெக்டாக சூட் ஆவார் தான் நான் சொல்வேன். அண்ட் மல்டிபிள் ரோல்ஸில் அவர் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர போகிற அவருடைய இன்னொரு படம் மிக்கி 70லையுமே மல்டிபிள் ரோல்ஸில் தான் அவர் அப்பியர் ஆகிறாரு. மல்டிபிள் வேரியன்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க.
ஸோ அதையுமே என்னை பொறுத்த வரைக்கும் இவரால் சூப்பராக புல் ஆஃப் பண்ண முடியும். சப்போஸ் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராபர்ட் பேட்டின்சனை ஒரே படத்தில் சீக்ரெட் வார்ஸில் மாலிக்யூல் மேனாக இறக்கி அதிலேயே சம்பவம் செய்யலாம். அதில் மோஸ்ட்லி அவர் சாக மாட்டார். முன்னாடி சொன்னல அந்த மாலிக்யூல் மேன் செத்துட்டார்னா யூனிவர்ஸ் அழிஞ்ச மாதிரி. அதே சமயத்தில் அவர் மேலே யாருமே கை வைக்கவும் வர மாட்டாங்க. சீக்ரெட் வார்ஸில் மட்டும் அந்த கதையை சொல்லிட்டு எப்படி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை இப்போதைக்கு தட்டி கழிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மாலிக்யூல் மேனும் இதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கதையை முடிக்கலாம். ஸோ சீக்ரெட் வார்ஸ் ஒரு ரீபூட் அமையும் பட்சத்தில் மாலிக்யூல் மேனை வச்சு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்தலாம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்படணும். ஆனால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு படகுலையுமே அந்த கேரக்டரை பற்றி பேசவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்ஃபினிட்டி வார் என் கேமில் மட்டும் டக்குன்னு இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இதை ஸ்னாப் போட்டால் இந்த உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அதை அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர் என்னங்கிறத நம்ம 23 படங்களை பார்த்து பில்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி வார் அண்ட் என் கேமில் அதுக்கான பவரை உணர முடிஞ்சது. அதே மாதிரி தான் மாலிக்யூல் மேனுக்கும் ஒரு 2-3 படங்களையாச்சும் பில்டப் கொடுக்கணும். பட் டாக்டர் டூமியே டக்குன்னு இறக்குறாங்க, இல்லை மாலிக்யூல் மேனுக்கு மட்டும் எங்கே பில்டப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டிங் நல்லா இருந்தால் இது ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மாலிக்யூல் மேனா இவனடா புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போவே ஏகப்பட்ட புது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதை பற்றி மார்வல் இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக டெட்பூல் அண்ட் வுல்வரினில் கூட வுல்வரினை ஆங்கர் பீயிங்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிவர்ஸில் இதே மாதிரி ஏகப்பட்ட ஆங்கர் பீயிங்ஸ் இருக்காங்க. ஆங்கர் பீயிங்கான அடித்தளம் போட்டிருந்தாலும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. லைக் வுல்வரின் ஒரு யூனிவர்ஸில் ஆங்கர் பீயிங், இன்னொரு யூனிவர்ஸில் வேறு யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி மாலிக்யூல் மேனும் ஒரு யூனிவர்ஸோட ஆங்கர் பீங்கிற மாதிரி சொன்னால் கூட மல்டிவர்ஸ் லெவலில் இது எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. அந்த சிங்கிள் யூனிவர்ஸ் சிங்கிள் டைமில் எனக்கு மட்டும் தான் பாதிப்பு வரும். அதன்படி இந்த மாலிக்யூல் மேனை என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க தெரியல. இவர் தான் ஒரிஜினல் ஆங்கர் பீங்காக இருக்கணும். பட் அதை டெட்பூல் அண்ட் வுல்வரினில் குழப்பிடிச்சு வச்சிருக்க காரணத்தினால இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். எனக்கு என்னமோ மாலிக்யூல் மேன் கான்செப்டை டச் பண்ண மாட்டாங்க தான் தோணுது. சீக்ரெட் வார்ஸோட இன்னொரு பிளாட் லீக் படி பார்க்கும்போது நம்ம டிவியே மல்டிபிள் யூனிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கர் பீங்ஸுமே ஒன்னா சேர்த்து தான் ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்குவாங்களாம். சீக்ரெட் வார்ஸ்ல ஆங்கர் பீங்ஸாலே உருவாக்கப்பட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் இருக்க போது அதன் வழியாக தான் நீங்க டோபி ஸ்பைடர்மேனையும் நம்ம ஹியூ ஜாக்மன் வுல்வரினையும் திரும்ப சீக்ரெட் வார்ஸ்ல பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாலிக்யூல் மேனையுமே இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அந்த பிளாட்ல ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அகைன் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்தால் பிரச்சனை வராது. ஸோ பாசிபிள் சான்சஸ் இருக்கு எம்சிக்குள்ள ராபர்ட் பேட்டின்சன் மாலிக்யூல் மேனா ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைனா இருக்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பியாண்டர். பட் ஆல்ரெடி நம்ம ஹென்ரி கேவில் பியாண்டருக்கு கேட்டிருக்கதா ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. இப்போதைக்கு ராபர்ட் பேட்டின்சன் பேசியிருக்க அந்த காரணத்தினால எனக்கு என்னமோ இது டவுட் தாங்க. பியாண்டர் வரலாம். பட் அந்த பக்கம் ஆடிச்ச டாக்டர் டூமை தான் 2 படத்துக்கும் முக்கியமான வில்லனா புஷ் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால இன்னொரு வில்லனை இறக்க மாட்டாங்க தான் தோணுது. கேங் இருக்க வரைக்கும் அவர் ஒன் ஆஃப் த வேரியன்ட் ஆஃப் பியாண்டரா காமிச்சு அந்த பவரை நம்ம டாக்டர் டூம் எடுத்து ஸ்ட்ராங்காக மாறுறது தான் கதையாக இருந்திருக்கு. பட் இப்போ டாக்டர் டூமை மட்டும் ஒரு மெயின் வில்லனா இறக்கும் போது அவரை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இன்னொரு வில்லனை உள்ள கூட்டிட்டு வர மாட்டாங்க தான் தோணுது. இல்ல பியாண்டர் இன்னொரு ஏலியன் ரேஸ்பா, அவர் ஒரு செப்பரேட்டான கேட்டகரி, பியாண்டர் தான் மாலிக்யூல் மேன் சொல்லி ஏதாவது உருட்டி விடவும் செய்யலாம். எனக்கு என்னமோ பியாண்டரா ராபர்ட் பேட்டின்சன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். வந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ரோலுக்காகவும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் 100% அதை கன்ஃபார்ம் பண்ண முடியலங்க. என் மைண்டில் ஒன்று சைக்ளாப்ஸாக வரணும், இல்லைனா மாலிக்யூல் மேனாக வரணும், அவ்வளோதான் தோணுது. இதை தாண்டி பியாண்டரா வந்தாலும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ பேசுகிறாம கடைசியில் இந்த ராபர்ட் பேட்டின்சன் எம்சியூக்குள்ளே வரலடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பிகாஸ் இந்த மாதிரி கெவின் ஃபெகே நிறைய முக்கியமான பெரிய பெரிய ஆக்டர்ஸை பார்த்து பேசுறது எல்லாமே நார்மலான ஒரு விஷயம். இப்போதைக்கு நம்ம ராபர்ட் பேட்டின்சனை பார்த்து பேசியிருக்கல, இதுக்கு முந்த வாரம் ஐ மீன் 2 வாரத்துக்கு முன்னாடி கெவின் ஃபெகே ஆக்சுவலாக டக்காஷி யாமசாக்கியை பார்த்து பேசியிருக்காரு. யார் அவருன்னு கேட்குறீங்களா? நம்ம காட்ஸிலா -1 டைரக்டருங்க. அண்ட் ஆப்வியஸாக காட்ஸிலாவை பற்றி தான் பேசியிருக்கவும் செய்கிறாங்க. இந்த டேரக்டர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம், ஏதாவது ஐடியா கிளிக் ஆகும்போது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேம்பிகே சொன்னாராம். இது 100% உண்மையாகும் பட்சத்தில் நீங்கள் எம்சியூக்குள்ளே ஆக்சுவலாக காட்ஸிலாவை கூட பார்க்கலாம். -1 வெர்ஷன் ஆஃப் காட்ஸிலாவை சொல்கிறேன். ஸோ மார்வல் கெவின் ஃபெகே ஹெட் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸை பார்த்து பேசுறது எல்லாமே சாதாரண விஷயம். ஸோ ராபர்ட் பேட்டின்சனை பார்த்து பேசி உங்களுக்கு ஒரு ரோல் வரும்போது சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விடவும் வாய்ப்புகள் அதிகம். கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறிதாங்க. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராபர்ட் பேட்டின்சன் எம்சியூக்குள்ள வந்தால் எந்த ரோல் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும்? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி நினைத்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.